வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இந்த வாரம் மக்கள் யாரை பார்த்து வெளியே போடா அயோக்கியர் ராஸ்கல் சொல்ல போறாங்கன்னு அன்அஃபிஷியல் ஸ்டேட்டஸ் என்ன சொல்லுது, நம்ம கம்யூனிட்டி டேப்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது இப்போ ஃப்ரைடே நிலவரம் ஈவினிங். இப்போ விக்ரம் பார்த்தீங்கன்னா டாப்லேயே இருக்கிறாரு, லீட் பண்ணிருக்கிறாரு 1,07,000 ஓட்டு. பட் மற்ற வீக்கில் பார்க்கும்போது ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும்ல, கானா வினோத்லாம் வரும்போது அந்த அளவுக்கெல்லாம் இப்போ இல்லை, கம்மியாக தான் இருக்குது. 1,07,000 வாங்கி இருக்கிறதுல அவர் தான் டாப்ல இருக்காரு. 11 பேர் இருக்கிறாங்க, ஆனாலும் ஓட்டு இவ்வளோ தான் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு. இது அந்த அளவுக்கு டிஆர்பி போலையா இல்லைன்னா ஓட்டு போடுறவங்க குறைஞ்சிட்டாங்களா என்னன்னு தெரில. இது அன்அஃபிஷியலுடைய நிலவரம். 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்கிறாங்க, 92,000 ஓட்டு. இது ஆச்சரியம்தான், அடி வாங்குறவங்களே தான் கப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க போல இருக்கு. ஸோ 92 கேஸ், ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. ஆதிரை மேல வச்ச குற்றச்சாட்டு, ஆதிரையை ஏன் தூக்கணும், சூப்பரா பிளே பண்ண பிரில்லியண்டா இருந்த ஆதிரை இங்க அருன்னு அறுத்தாலும் பார்வதி ஆதிரை பண்ண அதே தப்பை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆனாலும் உள்ள இருக்கிறாங்க. அது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா திவ்யா 79,000 ஓட்டு. இவங்க அதுக்கு முந்தின வாரம் முதல் இடத்துல இருந்தாங்க, அப்புறம் 2ன்னு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 3வது இடம் பார்வதிக்கும் கீழே போயிட்டாங்க, 79,000 ஓட்டு. 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ருதன் 77,000 ஓட்டு. பார்வதி நினைச்சிட்டு இருக்கிறாங்க கம்ருதன் கூட இருக்கிறதுனால தான் நம்ம உள்ள இருக்கோம் அப்படின்னு. கம்ருதனை விட பார்வதி தான் அதிகமாக பயப்படுறாங்க வெளியே போயிடுமோ அப்படின்னு. ஆனா பார்வதி செகண்ட்ல இருக்கிறாங்க, கம்ருதன் 4வது இடத்துல இருக்காரு. இப்ப பார்வதி வந்து கம்ருதனால இல்ல, பார்வதியால வேணா கம்ருதன் இருக்கலாம் அப்படின்ற லெவல்ல தான் இருக்கு. இதுதான் ஓட்டு, பார்வதி தான் அதிக ஓட்டு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா பார்வதியை கழட்டி விட்டுருவாங்க கம்ருதனை. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்ப அடுத்து 5வது இடத்துல ஆச்சரியம் அமித் இருக்கிறாரு, 52,000 ஓட்டு. இது எனக்கு இது ஒரு மாதிரி அன்யூஷுவலா இருக்குல்ல. அமித் வந்து ரொம்ப டேஞ்சர்ல இருந்தாரு. அவருடைய லுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது, நல்லா இன்வால்மெண்டா இருந்தாரு. வேணா கிட்ட மாட்டிட்டு அவர் பட்ட பாடு இருக்குல்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஷூ எல்லாம் ஒரு ஷூவா எடுத்துட்டு போயிட்டாங்க 4 செட்லையும். அப்போ மிச்சம் இருக்கிறது வேற வேற செட்ல, ஒரு செட்ல ஒரு ஷூ, இன்னொரு செட்ல ஒரு ஷூ, அதை போட்டுட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார் பாருங்க. முதுகு வலி அப்படின்லாம் கதறிட்டு இருந்தாரு. இந்த பக்கம் பார்வதி கிட்ட அந்த வார்டன் கூட இந்த டான்ஸ்லாம் ஆட, இப்போ அதுலேயும் பஞ்சாயத்து லெட்டரில் வச்சு வந்தவனு பார்த்தீங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப சொல்ல இவர் கடுப்பாயிட்டாரு. நைட்டு ஃபுல்லாக பேசிகிட்டே இருந்தாங்க, பொங்குறாரு அவரே மனுஷன், என்னை விட்டுருங்க அப்படின்னு கதறாரு. அந்த லெவலுக்கு ஆக்கி விட்டாங்க பார்வதி. அதனால இறக்கப்பட்டு போட்டிருக்காங்களான்னு தெரியல. 52,000 ஓட்டு, 5வது இடத்துல இருக்காரு. 6வது இடத்துல ஆச்சரியமா இருக்குங்க, நேற்று வரை கீழே இருந்தாங்க வியனா, நேற்று பார்க்கும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6வது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. லீஸ்ட்ல இருந்து அப்படி ஒரு ஜம்ப், ஏன் எதுக்கு அப்படி ஒரே நாளில் என்ன பண்ணாங்க? இந்த ஷூவை திருடி வச்சாங்க. அப்புறம் மிஸ் மண்டையில், நான் ஸ்கூல் படிக்கும் போதே இந்த சிக்கன் பீஸை சாப்பிட்டுட்டு எலும்பை தூக்கி மண்டையில் அடிச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த ஸ்கூலு எந்த மிஸ்ன்னு தெரில, சும்மா விட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்க. அப்பயே டிசி கொடுத்து அனுப்பியிருக்கணும். ஆனால் இருக்கிறாங்க இவங்க இன்னும். எப்படி 47,000 ஓட்டு? இன்னும் பிஆர் செட்டப் ஏதாவது உள்ளே விளையாடுறாங்களா? இங்கே ஓட்டு போட்டால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, அஃபிஷியலில் ஓட்டு போடணும்ல. 6வது இடத்துல இருந்தாலும் டேஞ்சர் ஜோனை விட்டு போயிட்டாங்களா மிடில் லெவலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா 47 வியனா இருக்கிறாங்க. லீஸ்ட்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 46,000 ஓட்டு, 1000 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ். இந்த 1000 ஓட்டில் பார்த்தீங்கன்னா 6 பேர் இருக்கிறாங்க உள்ள, 1000 ஓட்டுக்குள்ளவே. அதனால இந்த 6 பேர்லேருந்து யார் வேணா போகலாம். இது ஒன் ஆஃப் த மொக்க சீசனா என்னன்னு புரியலைங்க. நான் இத்தனை சீசனா ஒரு 4 சீசனா ரிவ்யூ பண்ணுறோம். அதில் பார்க்கும்போது ஏதாவது ஒரு வாரத்தில் ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு 3-4 பேர் வந்தாங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் அன்அஃபிஷியலில் ஓட் டிஃப்ரென்ஸ் ஒரு 1000-2000க்குள்ளே இருக்கும். அது ஏதாவது ஒரு வாரம் 2 வாரம் தான் வரும், தொடர்ந்தெல்லாம் இப்படி வரமாட்டாங்க. வாரம் ஆக ஆக என்ன ஆகும், மக்கள் சப்போர்ட் ஏதோ ஒரு வகையில் ஒரு கூட்டம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஓட் பர்சன்டேஜ் வரும். குறைஞ்சது ஒரு 2,000, 3,000, 5,000 அப்படி ஓட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே என்னடான்னா எல்லாம் 6 பேர் 6 கண்டஸ்டன்ட்டு 1000 ஓட்டுக்குள்ளவே இருந்தால் எப்படி என்ன முடிவு பண்ணுறதுன்னு தெரில. இப்போ ரம்யா பார்த்தீங்கன்னா 7வது இடத்துல இருக்காங்க, 47,000 ஓட்டில். ரம்யாக்கும் வியனாக்கும் நடுவில் ஒரு 100 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அடுத்து பிரஜனும் ரம்யாவும், பிரஜன் வந்து 46ல் இருக்கிறாரு, ஆனால் ஆக்சுவல் ஓட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அடுத்து 9வது இடத்துல கனி இருக்கிறாங்க. கனி பிரஜன் 2 பேரும் 46,000 ஓட்டு தான். கனிக்கும் பிரஜனுக்கு நடுவில் ஒரு 4 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அடுத்து 10வது இடத்துல அரோரா இருக்கிறாங்க. அரோரா மிடில் இருந்தாங்க, அதாவது வியனா இருந்த இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா அரோரா கீழே வந்துட்டாங்க, வியனா மேலே போயிட்டாங்க. அரோரா 46,000 ஓட்டு. அரோராக்கும் கனிக்கும் நடுவில் ஒரு 40 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. கடைசி இடம் பார்த்தீங்கன்னா ஷாக்கா தான் இருக்கு, சாண்ட்ரா. இவங்க கீழே இருந்து மேலே ஒரு 4வது இடத்துல 5வது இடத்துல அப்படி இருந்தாங்க.
ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்ட்ல இறக்கிட்டாங்க. 46,000 ஓட்டு. இவங்களுக்கும் அரோராவுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஓட்டு தான் டிஃப்ரெண்ட் இருக்கு. அன்அஃபிஷியல் வந்து சிங்கிளா ஒருத்தரை சிங்கிள் அவுட் பண்ணோம் அப்படின்னா, பிக் பண்ணோம் அப்படின்னா சாண்ட்ரா தான் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லுது. அது எனக்கு நம்புற மாதிரி இல்லை. பிரஜன் எவிக்ட் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா போன வாரம் வந்து அவர் அந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தார்ல, அங்க வந்து ஓவரா பேசினாரு. விஜேஎஸ் வந்து இன்டைரக்டா சொல்றாரு, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து அங்க இன்டைரக்டா நேரடியாக சொல்லிட்டாரு, ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் நான் ஆனர் பண்றேன், அதெல்லாம் வெளியே வச்சுப்போம், இங்க வந்து ஹோஸ்ட் கண்டஸ்டன்ட் மரியாதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுக்கு வந்து டான்ஸ் வேற. அவர் கோட்டை காட்டின உடனே என்ன பண்றவ நீ, என்னத்த பண்றவ நீ, என்ன புடிடுவ அப்படிங்கிற மாதிரி டான்ஸ் ஆட்டு இருந்தாரு. ஸோ மக்கள் வந்து குத்த போறாங்க. யாரும் பெருசா கேஸ் வாங்கலைன்னா மக்கள் வந்து பிரச்சனை தான் குத்துவாங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். அப்படிதான் நான் எதிர்பார்த்தேன். இது எங்க இருந்து எதிர்பார்க்கிறோம்னா, இதுக்கு முன்னாடி சீசன்ல இருந்து பார்த்துட்டு வரலாம், தொடர்ந்து இப்படிதான் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி. ஸோ அப்படி நடக்குமோ அப்படின்னு பார்த்தா, அவரும் ஒரு மாதிரி கெட்டப்லாம் மாற்றினதுக்கு அப்புறம் கொஞ்சம் மேலே எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் பார்த்தோம். ஆனால் சாண்ட்ரா பெரிய கேஸ்லாம் வாங்கலையே. இந்த வாரத்தின் முதல் நாளில் விக்ரமுக்கும் இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா பிரஜனை வந்து கிண்டல் பண்ணி ஆடாத ஆட்டம் எல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள அப்படிங்கிறத வந்து போட்டவங்க வீட்டுக்கு வெளியில அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி, அப்புறம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணலான்னு சொல்லி பிரஜனை வந்து குத்தி விடுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு பாடிட்டு இருந்தார். இந்த விஷயத்த பிரஜன் கேட்டுட்டு சாண்ட்ரா கிட்ட போய் சொல்றாரு. காலையில் அவங்க குளிக்க போயிருந்தாங்க, அங்கே வந்து சொல்றாரு இந்த மாதிரி கிண்டல் பண்ணி பாட்டு பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கிருந்து நேராக சாண்ட்ரா வெளியே வந்திருப்பாங்க. பார்வதி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பார்வதி கிட்ட வந்து கேட்பாங்க, என்ன ஏதோ ஏதோ போச்சாமே காலையில் ப்ளே பண்ணாங்களாமே அப்படின்னு போது, ஆமாம்மா இதோ இவர் தான் ப்ளே பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு என்ன ஏதுன்னு தெரியாம விக்ரம் பக்கத்துல கொஞ்சம் தள்ளி நின்றுப்பாரு. சுபிக்ஷா கூட விக்ரமை காட்டியிருப்பாங்க. அப்ப கடுப்பான சாண்ட்ரா வந்து பிரஜன் சொன்னதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கணும்ல, அதனால பார்த்தீங்கன்னா போகும்போது பார்வதி நான் வந்து குளிச்சுட்டு இருந்தேன், செருப்பு கழுவிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இதுதான் என்னை வந்து சும்மா சீண்டிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், செருப்படி விடும் அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம். அதுதான், அது ஒரு பஞ்சாயத்து தான். அதுக்கப்புறம் பஞ்சாயத்தே கிடையாது. அதுக்கப்புறம் ரொம்ப நார்மலாக தான் இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும். இப்போ விக்ரம் கூட பார்த்தீங்கன்னா எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்க, என்ன கண்டென்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு வியனாவை திட்டம் போது, அங்கே வந்து வியனா வந்து நீங்கள் என்ன தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே, எங்கள் லவ் எல்லாம் கிடையாது, எனக்கும் எஃப்ஜேக்கும் நாங்கள் சும்மா தான் பேசிட்டு இருந்தோம், பாட்டு தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே ப்ரொஜெக்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது டக்குன்னு யூட்டன் போட்டு சாண்ட்ரா அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க, இந்த வம்பே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி மறைஞ்சு ஒதுங்கி விலகி போயிட்டு இருந்தாங்க. போன வாரம் தான் வந்து விக்கல்ஸை வந்து பைத்தியம் அப்படின்னாங்க, யாருக்கு பால் ஊற்ற போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜேவை சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வாரம் எதுவும் பெருசாக வார்த்தையெல்லாம் உள்ளே. போன வாரம் வந்து எஃப்ஜேவெல்லாம் கேப்டன் ஆக்கணும் பத்தியா, அதுக்கு வெளியே வந்தால் மக்கள் என்ன செருப்பால் அடிக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அடிக்கட்டும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துருவாங்களோ அன்னபிஜி சொல்கிறத பார்த்தா. இதில் அரோராக்கும் சாண்ட்ராக்கும் ஒரு 12 ஓட்டு தானே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பலூன் அக்கா இவங்களும் வெளியே போகணும். இவங்களை பற்றி ஒரு தனி வீடியோ ஒன்று பண்ணங்க. ஏன்னா எப்படி திவாகருடைய எலெக்ஷனில் இவங்களுடைய பிளே வந்து ஒரு சின்ன ஒரு முக்கியமான இடம் பிடிச்சிருந்தது, அதே போல் வினோத்துக்கும் இவங்க செக்க வைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது தெரியுது. வெளியே வந்த இவங்க கெமியும் அதான் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். ஸோ சாண்ட்ரா தான் வெளியே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அன்னபிஜில் சொல்லுது. அப்படியே நம்ம கம்யூனிட்டி டேப் வந்தோம்னா இங்கே 3 ஆப்ஷன் கொடுக்குது. ஒன்று ரம்யா, 2வது அரோரா, 3வது கனி. ரம்யாவுக்கு வந்து 60% ஓட் போட்டிருக்காங்க வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது இடத்துல அரோரா 57%, 3வது இடத்துல கனி 52%. இந்த 3 பேர் தான் பார்த்தீங்கன்னா 50க்கு மேலே % வந்திருக்கு. ஸோ இந்த 3 பேர்லேருந்து ஒருத்தர் போகிறது தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்அஃபிஷியலில் ஓட் போட்டவங்க சொல்கிறாங்க. இங்கே அந்த போல் நம்பர்ஸ் வந்து சாம்பிள் சைஸ் வந்து கம்மி தான், ஆனால் கரெக்டாக இருந்திருக்கு, நிறைய முறை கரெக்டாக இருக்கும் அன்அஃபிஷியலை விட. அன்அஃபிஷியலை பொறுத்தவரை கெமிலாம் வந்து 6வது 7வது இடத்துல இருந்தாங்க, 5வது இடத்துல இருந்தாங்க அவங்க வெளியே போகும்போது. திவாகரம் பார்த்தீங்கன்னா 4, 5ல் இருந்தார் வெளியே போகும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா வியனா 6ல் இருக்காங்க. ஸோ மிடில் லெவலில் இருக்கவங்களாம் வெளியே போகிறாங்களா, அங்கேயும் வந்து ஒரு சீட்டிங் நடக்குதா, காசு வாங்கிட்டு செட்டப் எல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எவிக்ஷனை பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஈவினிங் பார்க்கும்போது சாண்ட்ரா தான் வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லுது அன்அஃபிஷியல். ட்விஸ்ட்னு ஒன்று நடந்தா அரோரா, கனி, பிரஜன், ரம்யா, வியனா இதுலேருந்து ஒருத்தர் போகலாம் அப்படின்னு சொல்லுது. அப்படியே நம்ம கம்யூனிட்டி டேப்ல 3 பேர் தான் ஆப்ஷன், வேற யாரும் கிடையாது. ரம்யா, அரோரா, கனி இந்த 3 பேர்ல தான் ஒரு விக்கெட் விழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல எது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். இதுல உங்க ஆப்ஷன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.